மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே போய் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார், சிறப்பித்தார். என்றாலும் கூட ஓரிரு நிகழ்ச்சிகள் ஓரிரு நாட்கள் என்று அவை முடிந்துவிட்டன. 2025 சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டாயிற்றே. இந்த நூற்றாண்டும் ஒரு சில நிகழ்ச்சிகளோடு முடிந்து விடுமோ என்று நான் கருதி கொண்டிருந்தேன். அதை அப்படி முடிய விடமாட்டோம். ஆண்டு முழுவதும் பேசுவோம். பெரியார் என்னும் பெரும் நெருப்பு, அந்த நெருப்பு தொடங்கிய இயக்கத்தின் நூற்றாண்டை அவ்வளவு எளிதில் கடந்து விடுவோமா என்று தமிழ்நாடு ஃபார்முக்கு வந்திருக்கு. ஒரு தலைவனுக்கு இதைவிட என்ன சிறப்பு இருக்க முடியும்? ஒரு இயக்கத்திற்கு இதைவிட என்ன சிறப்பு சேர முடியும்? பெரியாரின் உழைப்பு, பெரியாரின் சிந்தனை, பெரியாரின் இயக்கம் அனைத்தும் மக்களுக்கானது. அவருடைய நோக்கத்தில் பிழையில்லை என்பதனால்தான் வரலாறு மிக சரியாக அந்த புள்ளிக்கு வந்து நிற்கிறது. எப்போதுமே பெரியாரை இயங்க வைத்தது எதிர்ப்பு உணர்வு தான், எதிரிகள் தான், இனப்பகை தான். அது எந்த வடிவில் வந்தாலும் அவர் அதை எதிர்கொண்டிருக்கிறார். அவருடைய சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டிலும் அது பல்வேறு வடிவங்களில் வருகிறது, நம் வடிவில் கூட வருகிறது. அதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நூற்றாண்டாக இந்த நூற்றாண்டு நமக்கு வாய்த்திருக்கிறது என்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, ஆறுதல் அளிக்கிறது. இப்போது இப்படி ஒரு உரையாடலை சீமான் தொடங்கி வைக்காவிட்டால் நாமும் அடையாளத்திற்கு சுயமரியாதை இயக்க நூற்றாண்டை கடந்து போயிருப்போம். இப்படி யூடியூபர்ஸ், இந்த அரண்சை, பேரலை, ட்ரைப்ஸ் எல்லோரும் இணைந்து இப்படி ஒரு கருத்தரங்கை நடத்தி இருப்பீர்களா? நாமெல்லாம் இப்படி சந்தித்து அரங்கு பொங்கி வழியக்கூடிய அளவுக்கு சுந்தரகுமார் சொன்னதை போல ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருப்போமா? 2 நாட்களுக்கு முன்னால் தி டிபேட் தினேஷ் ஒருங்கிணைப்பில் மிக சிறப்பான ஒரு கலந்துரையாடல், நம்முடைய ஜென்ராம் அவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அது இப்போது பற்றி பரவி கொண்டிருக்கிறது. நேற்று இரவு போட்ட வீடியோ அப்படியே அலையா அலைஞ்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு. அரசுக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன், சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பதனால் நான் சொல்லுகிறேன். சட்டமன்றத்திலேயே நான் சொல்லிவிட்டு தான் வந்தேன் கடந்த வாரம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன். அதற்கு பிறகு நடக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சமூக நீதி நாள் என்று பெரியார் பிறந்த நாளை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. சமத்துவ நாள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை அறிவித்திருக்கிறது. 2 நாட்களும் அரசு அலுவலகங்களில் உறுதிமொழி ஏற்பு என்பதோடு அவை முடிந்து விடுகின்றன. இப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா சொன்ன அந்த வார்த்தை நாடு முழுவதும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம், தந்தை பெரியார் குறித்து தமிழ்நாட்டில் இப்படிப்பட்டவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற பேச்சு, அது ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம், இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் அனைத்திலும் ஆண்டு முழுவதும் சுயமரியாதை இயக்கத்தினுடைய இந்த நூற்றாண்டை கொண்டாடக்கூடிய வகையில் கருத்தரங்குகள் நடத்தப்பட வேண்டும். மாணவர்கள் மத்தியில் இவை பேசப்பட வேண்டும். கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் மாணவர்கள் மத்தியில் வைக்கப்பட வேண்டும். சமூக நீதி சார்ந்த தளத்தில் இயங்கக்கூடிய அத்தனை அறிஞர்களும் தமிழ்நாடு முழுவதும் அந்த நிகழ்ச்சிகளில் விருந்தினர்களாக பங்கேற்க வேண்டும். இதை தமிழ்நாடு அரசே நடத்த வேண்டும். சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டை மாணவர்களோடு கொண்டாடுவோம், இளைஞர்களோடு கொண்டாடுவோம், வருங்கால தலைமுறையோடு கொண்டாடுவோம். அதை அரசே செய்ய வேண்டும். வேற என்ன, இதை விட என்ன நன்றி கடன் செய்ய போறோம் நாம? இந்த உழைப்புக்கு, இந்த அர்ப்பணிப்புக்கு, இந்த தியாகத்திற்கு, இந்த தலைவர்களினுடைய அனைத்துக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த அரசு அந்த போராட்டத்தால் அமைந்திருக்கிற அரசு. இந்த வாய்ப்பு அந்த தலைவர்களின் உழைப்பால் கிடைத்திருக்கிற வாய்ப்பு. இல்லைன்னா இந்த இடத்துக்கு என்னை போன்றவர்கள் எப்படி வந்து நிற்போம்? இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம், சட்டமன்ற பேரவையில் இருக்கிறோம், பேசுகிறோம். யார் இந்த துணிச்சலை தந்தார்? யார் இந்த தைரியத்தை தந்தார்?
இப்படி அடுக்காக எடுத்து வாதங்களை வைக்கக்கூடிய அந்த மொழியை யார் கற்றுத்தந்தார்? யார் கற்றுத்தந்தார்? தர்க்க ரீதியில் விவாதிக்கக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு யாரிடமிருந்து வந்து கிடைத்தது? தர்க்க ரீதியில் வாதங்களை வைப்பதற்கு பெரியார் தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அம்பேத்கர் தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். பகையை எதிர்த்து எப்படி பேச வேண்டும், எப்படி எழுத வேண்டும், எப்படி போராட வேண்டும் என்கிற அந்த அறிவு இந்த தலைவர்களின் வழி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு எப்படி நம்ம திருப்பி நன்றி செலுத்துறது? அவர்களுக்கென்று அவருடைய சொந்த வாழ்க்கைக்கென்று இந்த போராட்டத்தை நடத்தவில்லை. பெரியார் நினைத்திருந்தால் காங்கிரஸ் கட்சியில மிகப்பெரிய உச்ச பொறுப்புகளுக்கு போயிருக்க முடியும். அம்பேத்கர் நினைத்திருந்தால் கிடைத்த பதவியை தக்க வைத்துக் கொண்டு மேலும் மேலும் முன்னேறி போயிருக்க முடியும். அடையாளத்திற்குத்தான் அவர்களுக்கு ஆள வேண்டும், ஆளும் வர்க்கத்திற்கு. இந்த சமூகங்களிலிருந்து, பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிலிருந்து, பட்டியலின சமூகங்களிலிருந்து அடையாளத்திற்கு காட்டுவதற்கு அவர்கள் ஆட்கள் வேண்டும். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவர் பெரியார், பட்டியலின சமூகத்தில் இருந்து வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். காங்கிரசுக்கு வேறு யார் வேண்டும் இதை விட? மேலாதிக்க சக்திகளின் கூடாரம் என்பதுதான் அந்த கட்சியின் மீதான முத்திரை. இல்லை இல்லை, நாங்கள் எல்லா மக்களுக்குமானவர்கள் என்று காட்டுவதற்காக அவர்களுக்கு ஆட்கள் தேவை. இன்றைக்கு பிஜேபிக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் அல்லவா? அதுபோல பிஜேபி அடையாளத்திற்கு ஆட்களை முன்னிறுத்தி வைத்திருக்கிறது அல்லவா? அதுபோல அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தும் அந்த தலைவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தான் முன்னேற வேண்டும் என்று சமரசம் செய்து கொண்டார்களா? அந்த இடத்தை மறுத்துவிட்டு வெளியே வந்தார்களா? 1925 காங்கிரஸ் கட்சியை விட்டு பெரியார் வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினாரே, எதற்கு? காங்கிரஸோடு அவருக்கு இருந்த வாய்க்கா வரப்பு தகராறா? என்ன நோக்கம்? காங்கிரஸை எதிர்த்து வெளியேறியதற்கு வகுப்புவாரி உரிமை என்கிற அந்த முழக்கம்தான் காரணம். அதற்கு அங்கே விடை இல்லை என்று சொன்னவுடன் கட்சியும் வேணாம், ஒன்று வேணாம், வெளியே வர்றார். அரசியலே வேணாம், வெளியே வர்றார். நான் இந்த பணிக்கு போகிறேன், அரசியல் அல்லாத சமூக சீர்திருத்த பணிக்கு போகிறேன் என்று வருகிறார். முதல் சட்ட அமைச்சர் பொறுப்பே அம்பேத்கருக்கு கிடைத்தது. ஏன் ரிசைன் பண்ணிட்டு போனார்? அந்த பதவியிலிருந்து அப்படியே அடுத்தடுத்த நிலைக்கு போயிருக்கலாமே. தனக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த தலைவர்கள் எண்ணவில்லை, போராடவில்லை. அதற்காக அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை கொடுக்கவில்லை. அதையெல்லாம் மறுத்துவிட்டு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து, பொது வாழ்வை தேர்ந்தெடுத்து, சமூக சீர்திருத்தம் செய்யக்கூடிய பணியை தேர்ந்தெடுத்து பயணித்ததனுடைய விளைவை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் மீது கல்லெறிவது என்பதும், அவர்களை கொச்சைப்படுத்துவது என்பதும், இழிவுபடுத்துவது என்பதும் மிக மிக கொடுமையானது. அதை அனுமதிக்க முடியாது. குறிப்பாக தமிழ்நாடு அதை அனுமதிக்காது. அதற்கு சான்றுதான் இன்றைக்கு ஈரோட்டில் நடந்திருக்கிற சம்பவம். மைனர் சொன்னார், இன்னைக்கு ஈரோட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. எதிர்த்தவர்கள் யார் என்று நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மோடி சொன்னார், அவர்களுடைய ஆடையை பார்த்து நான் புரிந்து கொண்டேன் அவர்கள் யார் என்று அப்படின்னு. அவரு சொன்னதுக்கு வேற பொருள். நாம என்ன சொல்றோம் நல்லா பாருங்க. இஸ்லாத்தை இழிவுபடுத்தி விட்டார் பெரியார், முஸ்லிம்களை இழிவுபடுத்தி விட்டார் பெரியார் என்று சொல்லி சீமான் ஒரு அவதூறை பெரியார் மீது விதைத்துவிட்டு ஈரோட்டுக்கு போகிறார். ஆதாரத்தை கொடு, இல்லைன்னா இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னவர்கள் இன்றைக்கு அங்கே இஸ்லாமிய பெருமக்கள். இதுதான் தமிழ்நாடு. இது ஏதோ போற போக்கில் சீமானவர்கள் பேசிய எத்தனையோ கருத்துக்களை போல, கருத்துக்கள் என்று அதற்கு ரொம்ப கண்ணியம் கொடுக்கக்கூடாது, அவர் பேசிய எத்தனையோ வசை சொற்களை போல, சொற்கள் என்று கூட அதற்கு கண்ணியம் கொடுக்கக்கூடாது. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தமிழ் புரிபட மாட்டேங்குது. உளறல்கள், உருட்டுகள் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அதை போல அவர் பேசிட்டு போறார் இல்லையா, அது போல இது ஒன்று நினைச்சக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு அரசியல் சூழல் எப்படி சுழலுதுன்னு பார்க்கணும், இதனுடைய பின்னணியை பார்க்கணும். ஏன் சீமான் இதை தேர்ந்தெடுத்து பேசுகிறார்னு பார்க்கணும். இதை பாஜக சொன்னால் எந்த இஸ்லாமியராவது இதை திரும்பி பார்ப்பாரா? பெரியார் மீது இன்னும் கவனத்தை திருப்புவார்கள் இஸ்லாமிய மக்கள். அப்ப பாஜக சொன்னா எடுபடாது.
அப்ப யாரை சொல்லி சொல்ல வைக்கிறது என்பதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல். ஏன் உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய எண்ணிக்கையை விட 3 மடங்கு. உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியருடைய நிலைமை என்ன? ரொம்ப கூர்மையா பார்க்கணும். ரொம்ப கூர்மையான அரசியல் இது. எண்ணிக்கை வலிமையாக இருக்கிறார்கள், ஆனால் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள். எண்ணிக்கையில் சொற்பமாக இருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அப்ப எண்ணிக்கை வலிமை அல்ல தீர்மானிக்கிறது பாதுகாப்பை. ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கையை, விரும்பிய வாழ்க்கையை எது தீர்மானிக்கிறது? எண்ணிக்கை வலிமை அல்ல, எண்ண வலிமை. எண்ண வலிமை என்றால் முஸ்லீம்கள்ட்ட இருக்கக்கூடிய எண்ண வலிமையா? இல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களிடம் இருக்கிற எண்ண வலிமை. அங்க என்ன, வட மாநிலங்கள்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் மத்தியில், முஸ்லீம் அல்லாத பிற சமூகங்கள் மத்தியில் இஸ்லாம் குறித்தும் முஸ்லீம்கள் குறித்தும் எதிர்மறையான கருத்து நிலவுகிறது. இவங்க வேற, இவங்க வேற ஆளு, இவர்கள் வந்தேரிகள், இவர்கள் படையெடுப்பாளர்கள், இவர்கள் இந்து கலாச்சாரத்தை ஒழிக்க வந்தவர்கள், நாம் ஒன்று செய்தால் அதற்கு முரணாக இன்னொன்று செய்யக்கூடியவர்கள் என்றெல்லாம் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு அது ஆழமாக ஊடுருவி இருக்கிறது. அதை உடைப்பது என்பது மிகப்பெரிய பணி. அதனால தான் பிஜேபிக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள், இயக்கங்கள் அங்கே திணறுகின்றன. தேர்தல் அரசியலில் அது எதிரொலிக்குது. அதை பார்க்கிறோம். நம்ம மோடி 3 முறை பிரதமராகி விட்டார். தமிழ்நாட்டின் பங்கு மட்டும் அதில் கிடையாது. 3 முறை பிரதமராகி இருக்கிறார். தமிழ்நாட்டின் பங்கே இல்லாமல் உலக அதிசயங்க, உலக வரலாற்று அதிசயம் இது. வரலாறு பதிவு செஞ்சுட்டு தான் இருக்குது. மோடி பிரதமரானார், வரலாற்று சாதனை புரிந்தார், மீண்டும் பிரதமரானார், மீண்டும் பிரதமரானார் என்று வரலாற்றில் அவர்கள் போற்றி புகழ்கிறார்கள். அவர்களுக்கும் நூற்றாண்டு, ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கும் நூற்றாண்டு. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் நூற்றாண்டில் அவர்கள் இந்தியா முழுவதும் வலிமை பெற்று விட்டோம், ஆட்சி அதிகாரத்தை 3வது முறையாக கைப்பற்றி விட்டோம் என்று அவர்கள் கொக்கரிக்கிற, கொட்டமடிக்கிற நிலையில் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டில் நாம் துணிந்து நிமிர்ந்து சொல்லுகிறோம், எங்கள் பங்கே உன்னுடைய வளர்ச்சி கிடையாது. அப்போ வரலாறு எவ்வளவு மிக சரியான புள்ளியில் நிற்கிது பாருங்க. அப்போ இந்த இடத்துல இஸ்லாமியர்கள் இங்கே பாதுகாப்பை உணர்வதற்கும், விரும்பிய வாழ்வை வாழ்வதற்கும், விரும்பிய அரசியலை செய்வதற்கும், காசியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? மோடி. ராமேஸ்வரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? நவாஸ் கனி. காசியில வென்றிருக்கிற இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம். ராமேஸ்வரத்தில் வென்றிருக்கிற இயக்கம் முஸ்லிம் லீக் இயக்கம். இப்ப இது முஸ்லிம் லீக்கால் வந்தது என்றால் அது இந்தியா முழுவதும் வந்திருக்கணும். இந்தியா முழுவதும் வந்திருக்கணும். அப்போ முஸ்லிம் லீக்கை தாண்டி இங்க ஏதோ இருக்குல்ல, அது என்னது? அது என்னது? அதுதான் திராவிட இயக்கம் வளர்த்திருக்கிற, போட்டு வைத்திருக்கிற அடித்தளம். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய, நேற்று நான் ராமேஸ்வரத்தில் இருந்தேன், அதனால சொல்றேன். நேற்று சட்டமன்ற பொது கணக்கு குழுவினுடைய ஆய்வுக்காக ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போயிருந்தோம். நேற்று காலையில் நான் ராமேஸ்வரத்தில் இருக்கிறேன். அங்கே நீங்கள் போங்க, திரும்ப ஒரு தடவை போய் நல்லா பார்த்துட்டு வாங்க. நீங்கள் வட மாநிலத்திற்கு போன ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அங்கே வரக்கூடிய மக்கள் 90 விழுக்காட்டுக்கு மேல் வட மாநிலங்களை சார்ந்தவர்கள். தங்கும் விடுதிகள், கடைகள் எல்லாத்துலேயும் இந்தியில் எழுதியிருப்பாங்க. நிறைய வட மாநிலத்தை சார்ந்த தோழர்கள் தான் அங்கே எல்லாத்தையும் அந்த நிறுவனங்கள் எல்லாம் நடத்துகிறாங்க. முழுக்க முழுக்க சாலையில் சுற்றி திரிந்தால் எங்கே போனாலும் காசியில் திரிகிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த அளவுக்கு அந்த மண் அந்த வணக்கத்தலமாக இருக்கிறது, வழிபாட்டு தலமாக இருக்கிறது. இப்படி ஒரு இடத்திற்கு மக்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்படக்கூடியவர் மீண்டும் மீண்டும் நவாஸ் கனியாக இருக்கிறார். ஏதோ ஒரு முறை ஏதோ ஒரு அலையில ஜெயிச்சிட்டாரு, அடுத்த முறையெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். போன முறையும் வென்றார், இந்த முறையும் வென்றிருக்கிறார். இதுல இருந்து என்ன புரிகிறது?
தமிழ்நாட்டு மக்கள், பொது மக்கள் முஸ்லிம்களை, இஸ்லாத்தை வேறு ஒன்றாக பார்க்கவில்லை. அந்த அடித்தளத்தை போட்டு வைத்தது யார்? அதுதான் இப்ப கேள்வி. அந்த அடித்தளத்தை போட்டு வைத்தது யார்? ரொம்ப சரியான ஒரு கருத்தை மைனர் சொன்னார். 1930 பெரியார் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு. அப்போ 20 வருஷமா பேசிட்டு இருக்கேன்னு வேற சொல்றாரு. அப்படின்னா 1910 இருந்தே பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னார். இப்போ 10 இருந்து பேசியிருக்கார். இஸ்லாம் பத்தி பேசியிருக்கிறார். நபிகள் நாயகத்தினுடைய மொழிகளை, வாழ்க்கை எடுத்து பேசுறார். நபிகள் நாயகம் பிறந்த தின விழாவை அவரே நடத்தி இருக்கிறார். எல்லா இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் போய் பங்கேற்றும் இருக்கிறார். ஒரு நீண்ட பயணம் இது. சும்மா எங்கேயோ ஒரு நிகழ்ச்சியில் போய் ஒரு கஞ்சியை குடிச்சிட்டு வந்தது கிடையாது, ஒரு தொப்பியை போட்டு வந்தது கிடையாது. பெரியார் யாருக்கும் தொப்பி போட்டு பழக்கமும் இல்லை, அவருக்கு அது தெரியவும் செய்யாது. அந்த மாதிரியான ஒரு பயணத்தை பெரியார் நடத்தி இருக்கிறார். ரொம்ப குறிப்பா பார்க்கணும், 1943 அல்லது 44 திருக்குர்ஆன் முதலில் தமிழாக்கம் செய்யப்படுகிறது. அதுக்கு முன்னால கிடையாது. திருக்குர்ஆனே 1944 தான் தமிழாக்கம் செய்யப்படுதுன்னா வேற எந்த ஒரு கூற்றும், இஸ்லாம் தொடர்பான கூற்றும் தமிழ் மொழியில கிடையாது என்று பொருள். வரல. இது செய்கிறவர் யாருன்னா முஸ்லீம் லீக் தலைவராக அப்துல் சமது சாஹிப்னு உங்களுக்குலாம் தெரியும், மறைந்து விட்டார். இப்போ ஃபாத்திமா முஸ்தஃபர்னு ஒரு அம்மா இருக்காங்க, சென்னை மாநகர மாமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அவங்க அப்பா தான் அப்துல் சமது சாஹிப். அவருடைய தந்தையார் தான் அப்துல் ஹமீது பாக்கவி, இஸ்லாமிய மார்க்க அறிஞர், கிலாஃபத் மூவ்மெண்ட்டில் பங்கேற்றவர், காங்கிரஸ் இயக்கத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தவர், தேசிய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர், கதர் அணியாத திருமணங்களுக்கு பங்கேற்க மாட்டேன்னு கொள்கை முடிவை வச்சிருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு தேசிய இயக்கத்தை சார்ந்தவர். அவர் தான் எந்த பணியை செய்கிறார்னா தமிழாக்கம் செய்யக்கூடிய பணியை செய்கிறார். மிகப்பெரிய தமிழ் அறிஞரும் கூட அவர், மார்க்க அறிஞரும் தமிழ் அறிஞரும் கூட. அன்னைக்கு என்ன ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா, அரபியில் இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை இன்னொரு மொழியில மொழிபெயர்ப்பது என்பதே தவறானது என்கிற புரிதல் இருந்துச்சு. அந்த புரிதலை உடைத்து முற்போக்கு சிந்தனை உள்ள அப்துல் ஹமீது பாக்கவி சேலஞ்சா எடுத்துக்கிட்டு தமிழாக்கம் செய்கிறார். தமிழாக்கம் செய்வதே 44 தான்னா 1910 எப்படி பெரியார் இதெல்லாம் பேசுறார்? எவ்வளவு பெரிய ஒரு முரண் இருக்கு பாருங்க. எப்படி தெரியும்? இன்னைக்கு தெரியும். இன்னைக்கு இந்திரகுமார் படிக்கணும், மில்டன் படிக்கணும், கரிகாலன் படிக்கணும், ஐயா படிக்கணும், இவங்கெல்லாம் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும்னா எங்க போனாலும் தமிழாக்கம் கிடையாது. நீங்க அரங்கத்தில் இருக்க யார் படிக்கணும்னாலும் நீங்க நாட்டுடைமையாக்கினா தான் படிப்போம் நம்ம சொல்ல போறது இல்லை. எங்க கிடைக்குதோ அங்க வாங்கி படிப்போம், எங்க கிடைக்குதோ அங்க வாங்கி படிக்க போறோம். அதனால இன்னைக்கு நம்ம கைகளுக்கு கிடைக்கிறது, அன்றைக்கு கிடையாது. அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படின்னா என்ன பொருள்? ஒரு தலைவருக்கு அந்த சமூகத்துடனான நெருங்கிய நட்பும் உறவும் உரையாடலும் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். இவர் கடவுள் மறுப்பு பேசுகிறார். அப்துல் ஹமீது பாக்கவி அவர் தோற்றத்தை பார்த்து போட்டோ வச்சிருக்கிறேன், நல்ல தாடி தொப்பி வச்சு ரொம்ப அப்படி ஆளு பக்கவா இருப்பார். அவர் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு அறிஞர், மார்க்க அறிஞர். இவர் கடவுள் மறுப்பாளர். ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு உறவு இருந்திருக்கிறது, வலுவான உறவு இருந்திருக்கிறது, வலுவான உரையாடல் நடந்திருக்கிறது. அந்த வலுவான உறவும் உரையாடலும் தான் பெரியாரை இஸ்லாம் குறித்து பேச வைக்கிறது. ஏன் பேசினார்? அவர் கடவுள் மறுப்பு பேசுறார். அந்த கடவுள் மறுப்புக்கு என்ன அடிப்படையோ அந்த அடிப்படை கூறுகள் அனைத்தும் இஸ்லாம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி காட்டிய விஷயங்களா இருக்குது. விதவை மறுமணம் பெரியார் விரும்புறார், சொல்றார், வலியுறுத்துறார். ஏற்கனவே அங்க நடைமுறையில் இருக்கு. சுயமரியாதை திருமணம், சடங்கு சம்பிரதாயம் இல்லாம மணப்பெண்ணின் ஒப்புதல், மணமகனின் ஒப்புதல், கையெழுத்து போட்டுட்டு கதையை முடிங்கப்பா என்று சொல்லக்கூடிய அந்த எளிமையான திருமண முறை ஏற்கனவே நபிகள் நாயகம் செஞ்சு காட்டியிருக்காங்க. ஒவ்வொன்றும் பெரியார் சொல்லக்கூடிய சீர்திருத்த கருத்துக்கள். விரும்பின உடனே அந்த வாழ்க்கை லகுவா அமையணும், விரும்பலைன்னா லகுவா பிரியணும், விவாகரத்து முறை, மணப்பெண் தனக்கு விரும்பாத வாழ்க்கையை முறிச்சிட்டு வரக்கூடிய அந்த உரிமை, இப்படி ஒவ்வொன்றா பார்க்குறாரு. இஸ்லாமிய கோட்பாடுகளில் சமத்துவம், யார் வேணாலும் ஒரே தட்டில் சாப்பிட்றாங்க, தொழுகையில் யார் வேணாலும் ஒன்றா நின்று தொழுகிறாங்க, எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை. இந்த கூறுகளை எல்லாம் அவர் தெரிந்து கொண்டு அவர் பார்க்குறாரு, இங்கே நம்ம எதற்காக போராட்டத்தை நடத்துகிறோமோ இதை ஏற்கனவே
ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நடத்தியிருக்கிறாரு, ஒரு சீர்திருத்தவாதி என்று சொல்லி ஒரு சீர்திருத்தவாதியாக அவரை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழாக்களில் போய் பங்கேற்கிறார், பங்கேற்று பேசுகிறார். அப்போ இது ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. அரசியல் ரீதியிலும் திராவிட இன மக்கள், இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் ஜெருசலம்ல இருந்து அரேபியாவில் இருந்து வந்து இறங்கியவர்கள் அல்ல. இங்கே இன இழிவை துடைப்பதற்காக அந்த மார்க்கத்தை தழுவிய நம் மக்கள் அப்படிங்கிறார் பெரியார். திராவிட இன மக்கள், திராவிடர்கள் தான் அப்படின்னு சொல்றார். அது காரணமும் சொல்றார். அதுக்கப்புறம் கிறிஸ்தவத்திலையும் இஸ்லாத்திலையும் அவருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது. அவர் தான் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல, படிக்கிறாரு, உரையாடுறாரு. மாற்று கருத்துக்களை அவர்களோடையே உரையாடுறார். எப்படி இங்கே வந்து சாதி சங்க மாநாட்டில் போய் அந்த மாநாட்டிலும் போய் சாதி ஒழிப்பு குறித்து பேசினாரோ, அப்படி முஸ்லீம்கள் நிகழ்ச்சியிலும் போய் கிறிஸ்தவர்கள் நிகழ்ச்சியிலும் போய் அவர்கள் பின்பற்றுகிற வழக்கத்தில் தனக்கு இருக்கக்கூடிய முரண்பாட்டை தைரியமாக துணிச்சலாக சொன்ன தலைவர் பெரியார். அந்த துணிச்சல் யாருக்கும் வராது. அரசியல்வாதி என்ன நினைப்போம், நாம போய் பேசி எதுக்கு இருக்கிற 4 ஓட்டை 2 ஓட்டா மாற்றணும், நாங்கள் அமைதியாக போயிடுவோம். சீர்திருத்த கருத்துக்களை பேசக்கூடியவர்கள் கூட இன்னைக்கு எதுக்கு தேவையில்லாத சர்ச்சை, எல்லாரும் ஏற்கும்படியான சீர்திருத்தத்தை சொல்லுவோம். அப்படி ஒரு சீர்திருத்தமே உலகத்தில் கிடையாது. எல்லாரும் ஏற்கும்படியான ஒரு சீர்திருத்தம் எங்கே இருக்குது? சீர்திருத்த கருத்துக்கள் சொன்னாலே, புரட்சிகர கருத்துக்களை சொன்னாலே, முற்போக்கு கருத்துக்களை சொன்னாலே 90 விழுக்காடு எதிர்ப்பு தான் வரும். அந்த எதிர்ப்பை மீறி அந்த கருத்தில் உறுதியாக நின்று பயணத்தை மேற்கொள்வதற்கு ஒரு அசாத்திய துணிச்சல் வேண்டும். அந்த அசாத்திய துணிச்சல் மிக்க தலைவர் தான் பெரியார். இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது, அறிவியல் வளர்ந்துருக்குது, உச்சாணிக்கு போயிட்டோம். அவர் சொன்னதை வந்து நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கிறோம். நம்ம 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொன்னதை இன்னைக்கு நடப்பில் பார்க்கிறோம். அவர் ஆங்கிலம் படிங்க, வேலைக்காரிட்ட இங்கிலீஷில் பேசுங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும்போது அது ரெவல்யூஷன். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வீட்டில் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் தங்கள் பிள்ளைக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அது ரெவல்யூஷன் இல்லை. அப்போ இன்னைக்கு கூட நம்ம தயங்குறோம் சொல்றதுக்கு. அப்போ 100 வருஷத்துக்கு முன்னால், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டுண்டு கிடந்த மூட பழக்க வழக்கங்களில் உழன்று கொண்டிருந்த ஒரு சமூக கட்டமைப்பில் வந்து அதையெல்லாம் பேசுவதற்கு எப்பேற்பட்ட துணிச்சல் வேணும். எதையும் எதிர்பார்க்காத, எந்த ஆதாயமும் கருதாத, முழுக்க முழுக்க பொது தொண்டு செய்வதே என்னுடைய பணி என்று வரித்து கொண்ட ஒரு தலைவனை தவிர எவனாலே பேச முடியாது. அப்படி பேசியிருக்கிறார் பெரியார், அப்படி சிந்தித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மீது கல்லெறிவது எவ்வளவு கொடுமையானது, அதை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? அப்போ இஸ்லாம் குறித்தும் கூட அவருக்கு பல்வேறு மாற்று கருத்துக்கள் இருந்ததை முஸ்லீம்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். அதில் இப்போ நான் ஒரு குறிப்பு வாசிக்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். அது அதாவது ஈரோட்டில் ஒரு கூட்டத்தில் பேசிடுறார். முஸ்லீம்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அது இஸ்லாத்தில் சொல்லிச்சோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய அதுக்கு ஒரு வார்த்தை போடுறாரு, என்னென்னா மறந்துட்டேன் நான். இந்த பழக்க வழக்கத்தில் இங்கே எல்லாரோடையும் புழங்குறீங்களே, அதில் உங்களுக்கு தொத்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனங்களை வைக்கிறார். விமர்சனங்களை வச்சுட்டு போயிட்டு திரும்ப வந்து சொல்கிறாரு, ஆனால் ஒரு விசேஷம், சென்ற வருஷம் ஈரோடு அல்லாசாமி பண்டிகை பற்றி ஈரோடு கூட்டத்தில் நான் கண்டித்து பேசினேன். எனது ஈரோடு முஸ்லீம் சகோதரர்கள் அதற்கு சிறிதும் கோபித்து கொள்ளாமல் வெட்கப்பட்டார்கள். அதன் பயன் இந்த வருஷம் அடியோடு அந்த பண்டிகை அங்கு நின்றுவிட்டது. எனக்கு மிக மிக சந்தோஷம். கோபித்து கொண்டிருந்தால் இந்த வருடமும் நடத்தியிருப்பார்கள். இது எங்க பேசுறாருன்னா 1931 28/7/1931 திருநெல்வேலி மாவட்டம் சாத்தான்குளத்தில் நடைபெற்ற முகமது நபி பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் தோழர் பெரியார் தலைமையேற்று ஆற்றிய உரை குடியரசு 2/8/1931. ஈரோட்டில் நடந்த சம்பவத்துக்கு அங்கே நிறுத்திட்டாங்கன்னு சாத்தான்குளத்தில் நடக்கிற நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழாவில் போய் பேசுறாரு. அங்கேயும் முஸ்லீம் கூட்டம் தான். அப்போ அங்கேயும் நிறைய கருத்துக்களை பேசியிருக்காருன்னு அர்த்தம். அந்த கூட்டத்தில் பேசிட்டு தானே இதை சொல்றாரு. இப்படி நான் அங்கே ஏற்கனவே பேசினேன், யாரும் கோபிச்சுக்கல, கோபித்துக் கொள்ளாது மட்டும் இல்லை, வெக்கம் வேறப்பட்டாங்க. வெக்கப்பட்டது மட்டும் இல்லை, பண்டிகையை நிறுத்தி விட்டாங்க அப்படிங்கிறார். இப்போ சீமான் இப்படி எடுத்து விட்டார்ல பிட்ட, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்
ஆதரிச்சாங்களா, வரவேற்றாங்களா? தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆதரிச்சாங்களா, வரவேற்றாங்களா? 24 முஸ்லீம் அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பு தமிழ்நாட்டில் இயங்கி இருக்குது. ஒரு அமைப்பு வந்து நாங்கள் இதை வரவேற்கிறோம்னு சொன்னாங்களா? இது எங்க 31 பெரியார் சாத்தாங்குளத்தில் பேசினதை இப்போ வாசிச்சேன். இப்போ 2025 எப்படியா 100 வருஷமா அப்படியே இருக்கிறீங்க? எந்த எதிர்வினையும் இல்லை. எதிர்வினை எப்படி இருக்கிறது? பெரியார் சொன்ன பாசிட்டிவ் வடிவத்தில் இருக்குது, நேர்மறையா இருக்குது. அவர் சொன்ன கருத்துக்கள்ல தங்கள்கிட்ட எதுவும் தவறு இருக்குதா திருத்திக் கொள்ளுகிறார்கள் முஸ்லீம்கள். தாங்கள் செய்யறதுல ஏதாவது பிழையா திருத்திக் கொள்கிறார்கள். பெரியாருடைய புரிதல் எதுவும் பிரச்சனையா எடுத்து சொல்லுகிறார்கள். ஹஜ்ஜுக்கு பயணம் குறித்து பெரியார் ஒரு மாற்று கருத்தை வைக்கிறார். அவங்களும் புனித பயணம் போறாங்க, நீங்களும் புனித பயணம் போறீங்க, என்ன வித்தியாசம்னு அப்போ எடுத்து சொல்லப்படுகிறது இல்லையா? இது ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், அது ஒரு உலக மாநாடு. எல்லா நாட்டில இருந்தும் வருவாங்க, எல்லா மொழி பேசக்கூடியவங்களும் வருவாங்க, எல்லா இனத்தை சார்ந்தவர்களும் வருவாங்க. எல்லாரும் அங்கே இறைவனின் பிள்ளைகள், அவ்வளவுதான். எந்த பாகுபாடும் கிடையாது, வேறுபாடும் கிடையாது. அங்க மொழி இல்லை, மதம், அங்க சாதி இல்லை, இனம் இல்லை, நாடு இல்லை, எந்த எல்லையும் இல்லை. எல்லா எல்லையும் தகர்க்கப்பட்டு எல்லாரும் அப்படியா இது நல்லா இருக்க அப்படிங்கிற. அப்போ அவருடைய நோக்கம் பாருங்க, நீ கடவுளை கும்பிடுவியோ கும்பிடாம போவியோ, சமத்துவமா இருக்கியா? நீ சகோதரனா இருக்கிறியா? மனிதனை மனிதன் பிறப்பில் ஏற்றத்தாழ்வு இல்லை, அரவணைச்சுக்கிறியா? முடிஞ்சு போச்சு, போ, அவ்வளவுதான். நீ என்னவோ பண்ணிட்டு போ. அவர்தான், அவ்வளவுதான் அவருடைய இலக்கு, நோக்கம். அப்படிப்பட்ட தலைவர் 73 டிசம்பர் 24 மறைகிறார். 72 ஏப்ரல் 5 ஒரு தலைவர் மறைகிறார். அவர் தான் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத். 1910 இருந்து பெரியார் எப்படி இஸ்லாமிய விஷயங்களை டிராவல் பண்ணிட்டு வர்றாருன்னு சொல்லியாச்சு. இறுதி காலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இறுதி காலத்தில் காயிதே மில்லத் 1972 ஏப்ரல் 5 இறந்தவுடன் புதுக்கல்லூரி வளாகத்தில் அவருடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது, பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 73 டிசம்பரில் பெரியார் இறக்குறாருன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இறப்பு நடக்குது. பெரியார் அப்போ என்ன உடல்நிலையில் இருந்திருப்பாரு, என்ன நிலைமையில் இருந்திருப்பாரு? இறுதி காலம். பெரியாரோட இறுதி காலம் எப்படிப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு சிரமப்பட்டு அவருடைய இறுதி காலம் போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் மறைந்த காயிதே மில்லத் அவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்காக இவர் வர்றார். இவரே அடுத்த வருஷம் மறைய போறார். நாகூர் அனிபா, இசை முரசு நாகூர் அனிபா அவர்கள், அவருக்கு 100 ஆண்டு. எப்படி பாருங்க வரலாறு, வரலாறு எப்படி ஒரு புள்ளிகள் நிற்குது பாருங்க. எனக்கு ரொம்ப வினோதமா இருக்கு, இதெல்லாம் அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அவருக்கும் 100 ஆண்டு. அவர் எப்படி நாகூர் அனிபா ஆனாருங்கிறதுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. அவருடைய தந்தையார் தீவிர திராவிட இயக்க பற்றாளர், திராவிடர் கழக அபிமானி, சிங்கப்பூர்ல வேலை பார்க்கிறார். அவருக்கு இங்கிருந்து குடியரசு இதழையும் பெரியார் நடத்திய இதழ்களை எல்லாம் வாங்கி அனுப்புற வேலை நாகூர் அனிபா வேலை. அப்படி அனுப்புறதுக்காக வர்ற இதழெல்லாம் படிச்சுட்டு தான் அனுப்புவார் இவர். அப்படி அவர் திராவிட இயக்கக்காரராக மாறிட்டார். நாகூர் அனிபா போய் ஐயா வந்து வேன் வந்து நின்னோன்னா ஓடோடி போறார். ஓடோடி போனோன்னே பெரியாருக்கு வந்து யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. ஆசிரியர் வீரமணி பக்கத்தில் இருந்துட்டு அனிபா அண்ணா வந்திருக்கு, அனிபா அண்ணா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஐயா நான் நாகூர் அனிபா அப்படின்னா, வாங்க வாங்க என் தங்கம். இது நாகூர் அனிபா அப்படியே இந்த லாங்குவேஜில் அப்படியே சொல்லியிருக்காரு. வாங்க வாங்க என் தங்கம் அப்படின்னு சொன்னார். நானும் வீரமணி அவர்கள், அவர் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கமா பெரியாரை தாங்கினோம். தாங்கி அப்படியே நடத்தி கூட்டிட்டு வந்தோம். வர்ற வழியில பெரியார் சொன்ன வார்த்தை, நான் போய் இவர் இருந்திருக்க கூடாதா? என் தம்பி போயிட்டீங்களே, இனி இந்த மக்களை யாரு காப்பாத்துவா? இந்த சமுதாயத்திற்கு இது மாதிரி ஒரு தலைவர் இனி கிடப்பாரா? வார்த்தையை பாருங்க, வந்து விழுந்துகிட்டே இருக்கு. நாம் போய் இவர் வாழ்ந்திருக்க கூடாதா? எவ்வளவு பெரிய வார்த்தை. நாகூர் அனிபா சொல்றாரு, நான் அப்படியே கண்ணீர் சிந்திட்டேன் அந்த இடத்துல. என்னால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியலன்னு ஹனீஃபா பதிவு பண்ணியிருக்காரு. என்கிட்ட தான் பதிவு பண்ணார், நான் தான் பதிவு பண்ணேன். 2010 நாகூர் அனிபாட்ட நேரடியாக நான் பதிவு பண்ணேன், வீடியோவோட வச்சிருக்கேன். அதுக்கு பிறகு கலைஞர் டிவியில் ரமேஷ் பிரபா எடுத்த நேர்காணலையும் அவர் அதை மீண்டும் பதிவு பண்ணியிருக்காரு. இது வந்து ஆதாரத்தை கோர்ட்டில் கொடுப்பேன்னு சொல்லலை, ஆதாரத்தை நாங்கள் எங்க கேட்டாலும் கொடுத்தேன். ஆதாரம் இல்லாமல் எதையுமே பேசலை. நாங்கள் ஒவ்வொரு சான்றுகளோட, டேட்டோட, எந்தெந்த வரலாறு, எந்தெந்த நாள், எங்க, அப்படியே இருக்கு எல்லாம். பொய் இல்லை, புரட்டு இல்லை. இவ்வளவு நேரம் நான் சொன்னதில் ஒரு புரட்டு கிடையாது, ஒரு பொய் கிடையாது, ஒரு புனைவு கிடையாது. அவ்வளோ வரலாறு, உண்மை நடந்ததை தொகுத்து சொல்கிறோம்.
அப்போ தொடக்க காலத்தையும் பார்த்துட்டோம், நடுவில் அவருடைய பயணத்தையும் பார்த்துட்டோம், இறுதி காலத்தையும் பார்த்துட்டோம். எங்கேயாவது இஸ்லாமிய சமூகம் குறித்து, முஸ்லீம்கள் குறித்து, இஸ்லாம் குறித்து ஒரு எதிர்மறையான சிந்தனை பெரியார்ட்ட எங்கேயாவது இருக்கா? சிந்தனை அது எப்படி அவர் அப்படி சிந்திப்பார்? ஆனால் அந்த பெரியார் தான் 62, 64 இவங்க சொல்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை கூர்மையாக வைத்திருக்கிறார். ஏன் வச்சாரு? அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல். பள்ளிக்கூடங்களை மூடுகிறார் ராஜாஜி, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறார் ராஜாஜி, இந்தியை கொண்டு வந்து திணிக்கிறார் ராஜாஜி, பிழைகள் மேல் பிழைகள் செய்கிறார் ராஜாஜி. பெரியாருக்கு நண்பர் தான், உற்ற தோழர் தான். தனிப்பட்ட விஷயங்களில் ஆலோசனைகள் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு கண்ணியமான உறவை கொண்டிருந்தவர்கள் தான். தனிப்பட்ட உறவை தவிர கொள்கை உறவு அல்ல. ஒருபோதும் ராஜாஜியோடு கொள்கை சமரசம் செய்து கொள்ளவில்லை பெரியார். தனிப்பட்ட உறவு இல்லைன்னா தாங்க அது தப்பு. இருக்கணும், அது எல்லாரோட இருக்கணும். நாகரிகமான கண்ணியமான அரசியல் உறவு, பொதுவாழ்வு உறவு என்பது அது தலைமுறைக்கு நாம் நடத்துகிற பாடம். அது மனிதர்களை வெறுக்கக்கூடாது, கருத்துக்கள் தான் முரண்பாடு. கருத்தை நாளைக்கு மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் யாருக்கு ஏதாவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? சீமான் கருத்தை மாற்றிக்கலையா? ஒரு நாள் முன்னாடி மணிட்ட வழிகாட்டின்னு சொல்லிட்டு, பத்திரிகையாளர் மணியர்கள்ட்ட வழிகாட்டின்னு சொல்லிட்டு, மறுநாள் யார் எந்த ஆளுன்னு கேட்கலையா? நல்லவேளை மணியை கேட்காம போனாப்லையா? அப்போ அந்த அளவுக்கு கருத்துக்கள் மாறிடும். மனிதன் தனக்குள்ளேயே முரண்பட்டு கொள்ளக்கூடியவன். மற்றவங்கள்ட்ட முரண்படுறது வேற, தனக்குள்ளேயே முரண்பட்டுருவான். காலையில் ஒன்று சொல்லுவான், மத்தியானம் ஒன்று சொல்லுவான், சாயங்காலம் ஒன்று சொல்லுவான். அப்படிப்பட்ட இயல்புள்ள மனிதன். அப்படி இருக்கும்போது கருத்துக்களின் மீது தான் நமக்கு முரண்பாடை தவிர தனி மனிதர்கள் மீது அல்ல. அதில் ரொம்ப கூர்மையாக இருந்தார் பெரியார். அப்போ ராஜாஜி இப்படி தமிழ்நாட்டுக்கு எதிராக, இந்த மக்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்து, திட்டங்களை தீட்டி, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் அந்த அதிகாரத்தை விட்டு இறக்கி வீட்டுக்கு அனுப்புவதற்கு பெரியார் பண்ண லாபி, பெரியார் நடத்திய போராட்டம் அளப்பெரியது. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே வந்து அவர் மிகப்பெரிய ஒரு லாபி செஞ்சு காமராசரை கொண்டு வந்து அந்த கட்சியில் முன்னிறுத்தி, காமராசர் விரும்பல, அவரை கொண்டு வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவர் வந்து தேர்தலையும் போட்டியிடல. அப்புறம் குடியாத்தம் எலெக்ஷனில், பை எலெக்ஷனில் தான் நின்று முதலமைச்சராக அவர் வந்து கன்னியூ பண்ணார். அப்போ அந்த அளவுக்கு தான் நிலைமை. அப்போ ராஜாஜியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு பச்சை தமிழரான காமராஜரை கொண்டு வந்து நிறுத்துவதில் ஒரு லாபி இருக்கணும். அந்த லாபி யார் செஞ்சா? பாரதியாரா? யார் செஞ்சா? திருவிக்காவா? மறைமலடிகளா? எல்லா தலைவர்கள், எல்லா அறிஞர்களையும் நம்ம மதிக்கிறோம், அவரவர் பங்களிப்புக்கு நம்ம மதிக்கிறோம். ஆனா இந்த லாபி, இந்த பச்சை தமிழரை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான லாபியை யார் செய்தார்? பெரியார் தான் செய்தார். பெரியாரும் பெருந்தலைவரும் அப்படின்னு ஒரு புத்தகமே இருக்கு, கோபண்ணா போட்டிருக்காரு. நீங்க எதுவுமே வந்து அடிச்சு விடுறது கிடையாது, எல்லாத்துக்கும் நூல்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் நூல்கள் இருக்கு. பெரியார் தலித்துகள் முஸ்லீம்கள் அப்படின்னு ஆமாக்ஸ் ஒரு மிகப்பெரிய ஆய்வு நூல் எழுதியிருக்கிறார். எல்லாத்துக்கும் நூல்கள் இருக்கு. வடநாட்டு பெரியாரும் தென்னாட்டு அம்பேத்கரும் அப்படின்னு ஒரு ஆய்வு நூல் இருக்கு. எந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு வேணும் பெரியாருடைய பங்களிப்பு பற்றி, எல்லா சப்ஜெக்ட்லையும் நூல்கள் இருக்குது, ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்குது. அப்போ ராஜாஜியை அகற்றுவதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருந்த பெரியார் அகற்றி ஒரு பச்சை தமிழர் ஆட்சியை கொண்டு வந்து ராஜாஜி செய்த பிழைகள் எல்லாம் நேர் செய்கிறார். பள்ளிக்கூடங்கள் திறக்கிறார் காமராசர், மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்துறார். எல்லாமே அவர் நினைக்கிறதெல்லாம் நடக்குது காமராசர் ஆட்சியில். அப்போ சரி, ஓகே, இந்த ஆட்சியை பாதுகாக்கணும். பெரியார் அங்கே ஸ்டாண்ட் எப்படி எடுக்கிறார்? காங்கிரஸை விட்டு வெளியே வந்தார், காங்கிரஸை விமர்சித்தார், இது மேலாதிக்க சக்திகளின் கூடாரமாகி விட்டது என்று கலகம் செய்தார். வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அதே பெரியார் அதே காங்கிரஸை ஆதரிக்கிறார் காமராசருக்காக. அப்ப இந்த ஆட்சி தக்க வைக்கப்படணும், இவர் இந்த ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு மக்கள் நலன்ல இருந்து பார்க்கிறார். ஆனா அந்த காமராசரை வீழ்த்துவதற்கு அதே ராஜாஜியோடு திமுகவும் முஸ்லீம் லீக்கும் கூட்டு சேர்க்கிறார்கள். எப்படி பொறுப்பாங்களவன்? அவர் கான்செப்டுக்கு எதிராக இருக்குல்ல, அவருடைய கருத்தோட்டத்துக்கு எதிராக இருக்குல்ல, அவருடைய சிந்தனை போக்குக்கு எதிராக இருக்குல்ல, வெகுண்டு எழுந்துட்டார்.
வெகுண்டெழுந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளில் விமர்சிச்சுக்கிட்டு அதையும் நம்ம படிக்கிறேன். அந்த வார்த்தையை பாருங்கள். முஸ்லீம்கள் மேலே அவருக்கு வெறுப்பு இருந்தால் அவர் என்ன சொல்லியிருப்பார்? அப்படி பேசிக்க மாட்டார். எப்படி பேசுகிறார் பாருங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், பார்ப்பான் துரோகம் செய்ய அவனுக்கு காரணம் உண்டு. என்னவென்றால் அவனது பொய் பித்தலாட்ட உயர் வாழ்வு சரிந்து விழுகிறது. முஸ்லீம் துரோகம் செய்ய காரணம் என்ன? முஸ்லீம்கள் அதை வெளியிட்டு மக்களை திருப்தி செய்ய வேண்டும். அப்போதுதான் அவர்கள் துரோக கூட்டத்திலிருந்து விலக இச்சைப்பட்டவர்கள் ஆவார்கள். அப்படின்னா என்ன? நீங்கள் இந்த முடிவை மறுபரிசீலனை பண்ணிட்டு வந்துருங்க, வந்துட்டீங்கன்னா சரியா போயிருங்கிற, அவ்வளோதானே? அப்போ ஒரு அரசியல் முடிவின் மீதான விமர்சனத்தை அந்த இடத்துல வைக்கிறார். பெரியார் அப்படி வைக்கலன்னா தான் பெரியாரை சந்தேகப்படணும். கள்ள மௌனம் காக்கிறாரு. இவ்வளவு நாளும் ஆதரித்து வந்த முஸ்லீம்களே இப்ப மாற்று நிலைப்பாடு எடுத்தாலும் கூட கள்ள மௌனம் காக்கிறாரு. அவங்க வேற யாராவது ராஜாஜி ஆதரிச்சா வெகுண்டெழுற பெரியார், முஸ்லீம் லீக் ஆதரிச்சவரை மட்டும் மௌனமா போறாரு அப்படின்னா தாங்க வரலாற்றில் பெரியாரை சந்தேகப்படணும். இதுல எப்படி பெரியார சந்தேகப்படுவீங்க நீங்க? பெரியார் எப்படி இதுல நீங்க கேள்வி கேட்க முடியும்? எப்படி இதுல கொச்சைப்படுத்த முடியும்? அவர் ஸ்டாண்ட் ஒரே ஸ்டாண்டு தான். காங்கிரஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு என்ன காரணமோ அதுதான் காமராஜரை ஆதரிச்சதுக்கும் காரணம். திமுகவை எதிர்த்ததுக்கு என்ன காரணமோ அதுதான் திமுகவை ஆதரிச்சதுக்கும் காரணம். எங்கேயும் போய் காமராஜரை ஆதரிச்சா காங்கிரஸ்ல ஒரு பதவியை போட்டு கொடுத்துருவாங்க, முதலமைச்சர் ஆயிட்டார், நம்மளுக்கு ஒரு சௌகரியமான நாற்காலியை கொடுத்துருவாரு என்கிற டீலா இல்லை. திட்டின திமுக தம்பிங்க பூரா அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. சரி, நம்ம நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று, இப்பவுமே அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசிடுவோம், கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோங்கிற டீலா? யாரை தேடி யார் போனா? யாரை தேடி யார் போனா? அண்ணாவை தேடி கலைஞரை தேடி பெரியார் வந்தாரா? பெரியாரை தேடி அண்ணா வந்தாரா? வரலாறு சரியா படிங்கடா கூமுட்டைகளா, வரலாறு சரியா படிங்க. அதிகாரத்தில் போய் அமர்ந்து கொண்டு அதிகாரத்துக்கு இவங்க வரக்கூடாதுன்னு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்த, இன்னும் சொல்ல போனா பார்ப்பனர்களுக்கே கடிதம் எழுதிய, நீங்க வந்து காமராஜர் ஆதரிங்க, ராஜாஜி ஆதரிக்காதீங்க, இந்த கூட்டத்தை ஆதரிக்காதீங்கன்னு அவங்களுக்கு சேர்த்துக்கு வேண்டுகோள் விடுத்தார் பெரியார். அவருக்கு வந்து நோக்கம்தான் முக்கியமானது, நோக்கம்தான் முக்கியமானது. அப்போ வந்து உட்கார்ந்துட்டாங்க, சரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. வந்து உட்கார்ந்தவங்க தான் கரெக்டாக ராஜாஜியை கட் பண்ணி விட்டுட்டு சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சட்டம்னு அவங்க வந்து இந்த பாதையில் ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் வண்டியை திருப்பிட்டாங்க. ராஜாஜி எல்லாம் ஆடி போயிட்டாங்க. திரும்ப முஸ்லீம் லீக்கு எல்லாம் இந்த பக்கம் வந்துருச்சு. ஓகே, பெரியார் நோக்கம் நிறைவேறிடுச்சு. இனி எதுக்கு எதிர்த்துக்கிட்டு? லாஜிக்கா இருக்கா? அப்போ இவர் விரும்பியதை அதிகாரத்தில் வந்து செய்ய தொடங்கணும்னு ஆதரிச்சார். தனிப்பட்ட ஆதாயத்துக்காக அல்ல. விடுதலைக்கு வந்து கவர்மெண்ட் விளம்பரம் கொடுங்க, அதனால வந்து நான் ஆதரிச்சுக்கிறேன் அப்படி ஏதாவது சமரசம் பண்ணாரா? இல்லை. அவருடைய நோக்கம் ரொம்ப தெளிவானது. அவருடைய வாழ்க்கை முழுக்க இப்படி தாங்க இருக்கு. எது எடுத்து பார்த்தாலும் இங்கே எல்லா சப்ஜெக்ட்லையும் பேசிட்டாங்க, திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அதுதான் தலித் மக்களுக்கும் எப்படி முஸ்லீம் மக்கள் குறித்து அவருடைய பார்வையோ அதே தான் தலித் மக்கள் குறித்து அவருடைய பார்வையும். நீங்கள் ஒரே ஒரு வரலாற்று சம்பவம் அவர் யாருங்கிறத ரொம்ப தீர்க்கமாக அறுதிட்டு உறுதியாக சொல்லுது. அம்பேத்கருக்கு எதிரான நிலைப்பாட்டை எம்.சி. ராஜா எடுத்திருக்கிறார். அதுபோல இரட்டை வாக்குரிமை கேட்கப்பட்ட போது அதை எம்.சி. ராஜா எதிர்த்திருக்காரு. அம்பேத்கர் கேட்கிறாரு, எம்.சி. ராஜா எதிர்க்கிறார். அங்கு முரண்பாடு இருக்கு. ஆனால் பெரியார் அதில் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு? அம்பேத்கருடைய இரட்டை வாக்குரிமை கோரிக்கைக்கு வலு சேர்த்தார் பெரியார். பூனா ஒப்பந்தம் வரும்போது அந்த பூனா ஒப்பந்தத்தில் வந்து எரவாடா சிறைச்சாலையில் காந்தியார் உண்ணாவிரதம் இருந்து இது நடக்கக்கூடாது அப்படின்னு தனித்தொகுதி முறை, இன்னைக்கு இருக்குதுல ஒன்றுக்கும் உதவாத தனித்தொகுதி முறை, இந்த தனித்தொகுதி முறை இரட்டை வாக்குரிமை கேட்டார் அம்பேத்கர், தனித்தொகுதி முறையை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க கடைசியில். அதாவது கட்சிகள் விரும்புகிறவரை அந்த முறையில் அனுப்புவாங்களே தவிர இந்த சமூகம் விரும்புகிறவரை அனுப்ப முடியாது. சிதம்பரத்தில் வந்து எங்கள் தலைவர் போன முறை ஜெயிக்கும் போது எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு 3000 ஓட்டில் ஜெயிச்சாருன்னு பார்த்தோம். சமூகம் விரும்புது அவரை. ஆனால் சாதி இந்துக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவர் வந்து இவருக்கு டஃப் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த ஓட்டு பூரா அதை தீர்மானிக்குது.
அப்போ இப்படி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. இந்த மக்களுக்காக உண்மையிலேயே குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் வரணும். அப்போ தான் இந்த மக்களுக்காக பேசுவாங்க, உரிய அவைகளில் முழங்குவாங்கன்னு அம்பேத்கர் அந்த கோரிக்கையில் வலுவாக நிற்கிறார். காந்தி அது இந்து சமூகத்தினுடைய ஒற்றுமையை குலைத்துவிடும் என்று அதை எதிர்க்கிறார். தன்னுடைய உயிரே விட துணிகிறார். துணிஞ்சாரா இல்லையான்னு தெரியல, ஆனால் உண்ணாவிரதம் இருந்தார். அம்பேத்கருக்கு நெருக்கடி முற்றுகிறது. பாபுஜி வந்து மிக பலவீனமாகி கொண்டிருக்கிறார், சாப்பிட மறுக்கிறார். போய் அவர் சொல்கிற மாதிரி நடந்துக்குங்கன்னு சொல்லி எல்லோரும் போட்டு அழுத்துகிறார்கள். அம்பேத்கருக்கு ஒரு வழி இல்லை, போய் கையெழுத்து போட வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்படுறார். தமிழ்நாட்டில் இருந்து மட்டும்தான் இந்தியாவிலேயே ஒரே ஒரு குரல், போகாதீங்க அம்பேத்கர், கையெழுத்து போடாதீங்க, காந்தி செத்தாலும் பரவாயில்ல, போனா போது அது ஒரு உயிர் தான், கோடிக்கணக்கான மக்களின் உரிமை முக்கியம். யாருங்க சொன்னா? இதை யாரு சொன்னா? நாடே காந்திக்காக அழுது கொண்டிருக்கிறது. அம்பேத்கர் மேல வெறுப்பு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பொது உளவியல் ஒன்றாக இருக்கும்போது பொது உளவியலுக்கு நேர் எதிராக நின்று அங்கே தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிற, ஆதரவின்றி நிற்கிற அம்பேத்கரின் குரலாக ஒலித்த தலைவர் பெரியார். நீ அவர் பேசுனதுல முன்னையும் வெட்டிக்கிட்டு பின்னையும் வெட்டிட்டு நடுவில் ஒரு வார்த்தையை உருவி வச்சுக்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்க. நீங்க எல்லாம் உங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறோம். எல்லாம் முதல்ல ஒரு நாணயம் வேணும். கருப்பள்ளி டிபேட் சேனல் உரையாடல சொன்னார். பெரியார் வந்து சொல்லியிருக்காரு, என்னுடைய அறிவு குறைபாட்டால் நான் பிழைகள் செய்திருக்கலாம், என்னுடைய அனுபவ குறைபாட்டால் நான் ஒரு பிழைகள் செய்திருக்கலாம், ஒருபோதும் என்னுடைய நாணய குறைபாட்டால் நான் பிழைகள் செய்திருக்கலாம். அவருடைய முழு வாழ்க்கை அப்படிப்பட்டது தான். எங்கேயும் வந்து சொந்த ஆதாயத்திற்காக சுய விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுத்ததாகவோ அதை வெளிப்படுத்தியதாக ஒரு குறிப்பு இல்லைங்க. முழுக்க 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 இந்த எளிய மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர். பிராமணால் கஃபேன்னு இருக்குது, அதை போய் ஏன் எதிர்க்கிறார் அவர்? பஞ்சமர்களும் தொழுநோயாளிகளும் இவங்கெல்லாம் பிரவேசிக்க கூடாதுன்னு எழுதி போடும்போது ஏன் அங்கே போய் எதிர்க்கிறாரு? அந்த போர்டு இருக்கக்கூடாதுங்கிறாரு. இவங்க சமைச்சாதான் சாப்பிடணும், அவங்களுக்கு தனி சமையல் இவங்களுக்கு தனி சமையல்னு இருக்கிறத போய் ஏன் எதிர்க்கிறாரு? வைக்கத்தில் போய் ஏன் போராடினாரு? அவருடைய வாழ்க்கை முழுக்க பாருங்க, தொடர்ந்து சாதி ஒழிப்புக்காக தீர்மானங்களை போட்டாரு, மாநாடுகளை நடத்தினாரு, அரசியலமைப்பு சட்ட எரிப்பு போராட்டத்தை நடத்தினாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டம், அம்பேத்கரை என்னுடைய தலைவர்னு சொல்றாரு பெரியார். உலகத்திலே அவர் ஒருத்தர் தலைவர்னு சொன்னார்னா அது ஒண்ணுதான். அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை தான் தலைவர் என்று போற்றக்கூடிய அளவுக்கு உயர்த்தி பிடித்த ஒரு மனிதர், அவர் இருந்து டிராஃப்ட் பண்ண ஒரு சட்டத்தை கொளுத்துவேன்னு சொன்னார. முரணா இருக்குல்ல? என்ன அம்பேத்கர் தலைவருங்கிறாரு, அவர் எழுதின சட்டத்தை கொளுத்துவேன்னு போராட்டம் நடத்திருக்காரு. என்ன இது பெரியார் அப்படின்னு எதுக்காக போடுறது கொளுத்துனாரு? அவர் அது அம்பேத்கரே சொல்லியிருக்காரு, நானே தான் எழுதினேன், நானே கொளுத்துவேன்னு. சாதியை பாதுகாக்கிற சட்டங்கள் கரிகாலன் சொன்னார். டிராஃப்ட் கமிட்டியில் யார் யார் இருந்தா, யார் மெஜாரிட்டி, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நான் நினைத்ததையெல்லாம் செய்ய முடியலைன்னு அம்பேத்கரே சொன்னார்ல. பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் முடிஞ்ச அளவுக்கு முற்போக்கு கருத்துக்களை சேர்த்துருக்கிறேன், ஜனநாயக கருத்துக்களை இதுக்குள்ளே சேர்த்துருக்கிறேன். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிற்போக்குத்தன கருத்துக்கள், ஜனநாயகத்துக்கு எதிரான கருத்துக்கள், சமூக நீதிக்கு எதிரான கருத்துக்கள் அவங்க கருத்துக்கள். ஒரு முடிவுக்கு வரணும்ல. 6 பேர் கொண்ட கமிட்டியில் 4 பேர் உட்கார்ந்துக்கிட்டு அந்த வேலையை செய்யும்போது முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்ணி முடிந்த வரைக்கும் இந்த சட்டத்தை இந்த வடிவத்தில் தந்திருக்காரு. இப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம பெரும் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், அந்த அந்த எஞ்சிய விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு. அப்போ ஏற்கனவே அதுக்குள்ள கோளாறு தான் இருக்கு. அந்த கோளாறான சட்டத்தை கூட தூக்குவதற்கு பார்க்கிறார்கள் தான் எஞ்சி இருக்கக்கூடிய விஷயங்களை கூட அழிக்க துடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சாதியை பாதுகாக்கிற கூறுகளை கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துவேன்னு போராட்டத்தை நடத்தி கைதாகி தண்டனை பெற்று இந்த அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் நடத்தினார். பெரியார் தானா பெரியார் தானா? ஏன் எப்போ பார்த்தாலும் பெரியார் புராணம் பாடிக்கிட்டு இருக்கீங்க? பெரியார் புராணம் தான் பாடுவோம். ஏன் இந்த மாதிரி போராட்டம் நடத்தியதாகவோ, இந்த மாதிரி சிறை சென்றதாகவோ, இந்த மாதிரி சவாலை சந்தித்ததாகவோ, இந்த அளவுக்கு ஒரு 3/4 நூற்றாண்டு காலம் ஒரு மூமெண்டை கட்டி தன்னுடைய வாழ்க்கையிலேயே அதற்காக பெரும் பயணத்தை நிகழ்த்தியதாகவோ இன்னொரு தலைவர் இல்லப்பா, இன்னொரு அறிஞர் இல்லப்பா. அந்தந்த அறிஞர்கள் அந்தந்த களத்தில் செயல்பட்டு இருக்காங்க. இப்போ தனித்தமிழ் இயக்கத்தை கட்டினார் மறைமலை அடிகள், நாகப்பட்டினத்தை சார்ந்தவர். நான் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு நினைவு சிலைகள் எழுப்பணும், அவருக்கு மணிமண்டபங்கள் கட்டணும் அப்படின்னு நான் தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அரசு சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஏற்கனவே செஞ்சுருக்காங்க. யார் இப்போ நம்ம தூற்றிட்டோம் மறைமலை அடிகளை?
மறைமலையடிகள்கிட்ட கூட பெரியார் முரண்பட்டார். என்ன முரண்பட்டாரு? இது தனித்தமிழ் என்பதோடு நின்று விட்டது, சைவம் அப்படிங்கிற வடிவத்தோடு நின்று விட்டது, சாதி ஒழிப்புக்கு இது வரல, எளிய மக்களுக்கு இது வரல அப்படின்னு முரண்பட்டார். அப்போ அவருடைய நோக்கமே அதுதான், பெரியாருடைய நோக்கம் அதுதான். அந்த மறைமலையடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை கட்டினாரே. ஏன் கட்டினாரு? தமிழின் மீது, தொன்மையான மொழியின் மீது, இலக்கண இலக்கியங்கள் கொண்ட மொழியின் மீது தன்னை எந்த படையெடுப்பையும் தாண்டி தற்காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வலிமை பொருந்திய ஒரு மொழியின் மீது சமஸ்கிருத தாக்கம், ஆதிக்கம், அதிலிருந்து பிரித்தெடுத்து தூய தமிழ் இதுதான் சொல்றதுக்கு ஒரு மூமெண்ட் தேவைப்பட்டதில்ல. ஒரு மொழிக்கே ஒரு மூமெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு இனத்துக்கு தேவைப்படாதா? ஒரு சமுதாயத்துக்கு தேவைப்படாதா? அப்போ மொழியின் மீது படிந்த ஆதிக்கத்தை அகற்றுவதற்கு மறைமலையடிகள் வேலை செஞ்சாரு, போற்றோம். சமுதாயத்தின் மீது படிந்த, இனத்தின் மீது படிந்த ஆதிக்கத்தை அகற்றுவதற்கு யார் வேலை செய்தார்? சொல்லு, நீயே சொல்லு, நீயே சொல்லு. அவரே தான் சொல்றாரு, பாரதி பாடினான் சாதி ஒழிப்பு குறித்து, பெரியார் போராடினார். அவரே தான் சொல்லியிருக்காரு. பாடுறது வேற, போராடுறது வேறப்பா. பாடுறது வேற, போராடுறது வேற. போராடினாதான் தெரியும் போராட்டத்தின் வலி எத்தகையதுன்னு. அந்த போராட்டத்தை மூத்திர சட்டியோட சிறுநீர் சொட்ட சொட்ட குடல் இறக்க நோயால் வயிறு வலிக்க வலிக்க 95 வயதிலும் தியாகராய நகர் பொதுக்கூட்டத்தில் வரையிலும் மூச்சு அடங்குகிற வரையிலும் ஒருத்தர் பேசி வடிந்திருக்கிறார்னா சாதாரணமானதல்ல. ஏன் பெரியாரை நன்றி உணர்வோடு பார்க்குறோம்? அதிமுக எப்படிப்பட்ட கட்சி நமக்கு தெரியும். எவ்வளோ டைல்யூட் ஆகி, எவ்வளோ நீர்த்து போய், கொள்கையில் சமரசம் செய்து கொண்டு அவருடைய கடைசி ஆட்சி காலம் என்பது பிஜேபியினுடைய இன்னொரு கிளை பிரிவாக மாறி போய்விட்டதுன்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள், முரண்பாடுகள் இருக்குது. இன்னைக்கும் அது அப்படி தான் இருக்கு. பெரியார் குறித்து ரஜினி ஒரு கருத்து சொன்னார் துக்ளக் விழால. இப்போ ரஜினியை பார்த்துட்டு வந்து சீமான் இந்த கருத்தை சொல்றார். அப்படி ஒரு கருத்தை சொன்னோன்னே சபரிமலைக்கு போயிட்டு ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு ஓ பன்னீர்செல்வம், செல்லூர் ராஜ், 2 பேரும் சபரிமலைக்கு போகிறவங்க, மாலை போடுறவங்க. அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு, பெரியார் என்கிற தலைவர் வரவில்லை என்றால் இன்றைக்கு நான் கோபுரத்தில் இருக்கிறேனே, குப்பையில் இருந்திருப்பேன் அப்படிங்கிறார். செல்லூர் ராஜ் சொன்னார், ரஜினி அவர்களுடைய மகள் மறுமணம் முடித்திருக்கிறார் அல்லவா, அதற்கு காரணம் பெரியார் அப்படின்னு சொன்னார். அவங்களுக்கே, அதிமுகவுக்கே எப்படிப்பட்ட பெரியாரிய பார்வை இருக்கிறது பாருங்க. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு. ஏன் பெரியார் அசைக்க முடியல? ஒவ்வொருவரும் நன்றி உணர்வோடு இருக்கிறோம், நன்றி உணர்வோடு இருக்கிறோம். அந்த தலைவனுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறோம். அந்த நன்றியை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டத்திலும் வெளிப்படுத்துகிறோம். இன்னைக்கு வந்து ஈரோட்டில் மறித்து ஆதாரத்தை கொடு என்று இஸ்லாமியர்கள் கேட்கிறார்கள் என்றால் பெரியாருக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறார்கள். இங்க மாட்டுக்கறி சாப்பிட்டாயா என்று சந்தேகத்தின் பேரில் இழுத்து போட்டு அடிக்க முடியாது. அடித்தால் அடித்தவன் அடி வாங்குவான். தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் நினைத்து பார்க்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம வாழ்கிறோம், எப்படிப்பட்ட உரிமை பெற்ற சமூகமாக வாழ்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு நல்லிணக்க ஒரு மண்ணில் வாழ்கிறோம் என்பதை புரிந்து கொண்டதனால், வரலாற்றை அறிந்து கொண்டதனால், அந்த தெளிவின் காரணமாக இஸ்லாமிய சமூகம் இத்தகைய பேச்சுகளை, தலித் சமூகம் இத்தகைய பேச்சுகளை நிராகரிக்கிறது மட்டுமல்ல. இது நான் முதல்ல சொன்னது அதுதான். ஏன் இந்த வேலை அப்படின்னா, 3 முறை பிரதமரான மோடியை வீழ்த்தியதில், அதற்கு எதிர் அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுத்ததில் வலுவான வாக்கு வங்கியாக கடந்த 2-3 தேர்தல்களில் தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிற சமூகங்கள் தலித் சமூகமும் இஸ்லாமிய சமூகம். அப்போ இந்த 2 சமூகத்தினுடைய வாக்குகள் இப்படிப்பட்ட பிஜேபி எதிரணிக்கு போவதிலிருந்து ஒரு சிறு சேதாரத்தை ஏற்படுத்திவிட்டால் அது பிஜேபிக்கு லாபகமாக முடியும். இந்த எதிர் அணி, பிஜேபி எதிர் அணி வலிமை பெறுவதை தடுக்கும். அதற்கு என்ன உத்தி? பிஜேபி வந்து முஸ்லீம்கிட்ட பேசினா அவன் கூட 2 ஓட்டு சேர்த்து போடுவான் திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும். தலித்துகள்கிட்ட போய் பேசினா அதுவே தான் நடக்கும். அப்போ அதை யாரை வைத்து சொல்வது? அப்போ இந்த அரசியல் அணி சேர்க்கை, அரசியல் கட்டமைப்பு, தேர்தல் வெற்றி, இதன் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு அந்த சமூகத்துக்கு மத்தியில் ஒரு எதிர் உரையாடல் நடத்தணும். பெரியார் தான் பாருங்க இப்படி சொல்லிட்டாரு தலித்துகள் குறித்து, முஸ்லீம்கள் குறித்து,
அப்போ எந்த பெரியாரை வைத்து இது கனெக்ட் ஆகி இருக்குதோ, எந்த பெரியாரை வைத்து, எந்த திராவிட இயக்கத்தை வைத்து இந்த அரசியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த பெரியாரையே அடித்து நொறுக்குவது என்பதன் மூலம் இந்த அரசியலை அடித்து நொறுக்கலாம் என்கிற அரசியல் கணக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. வேற வெறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவரே பேசினவர் தானே. நீங்கள் ஒன்றுமே இவ்வளோ கருத்தரங்கம் பேச்சு எதுவுமே தேவையில்லை. சீமான் கேள்வி, சீமான் பதில். அதை யாராவது செய்யுங்க. ஒவ்வொன்றா போடுறீங்க, மொத்தமாக போடலாம். அழகா தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று எப்படி சொல்லலாம்? தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று ஏன் சொன்னார் தெரியுமா? அப்படியே நம்ம பிரேமலதா விஜயகாந்த் தான் சொன்னாங்க, அவர் அந்நியனாவும் மாறுறாரு, அம்பியாவும் மாறுறாரு அப்படின்னாங்க. அந்த அம்மா எப்போவாது இப்படி நல்லா பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படியே ஒவ்வொன்றுக்கும் கருப்பையை அறுத்து எறிவதற்கு சொன்னாரே, யாராவது யாரும் தெரியுங்களா? ஏன் கருப்பை யார் தெரிய சொன்னார் தெரியுமா அப்படின்னு அவரே. சீமானை கேள்வி, சீமானை பதில், சீமானை ஐயம், சீமானை விளக்கம், சீமானே உருட்டு, சீமானே உண்மை, எப்படி வேணாலும் வச்சுங்க. தமிழனுக்கு டைட்டில் வச்சு தொகுத்து போட்டிங்கன்னா சோழி முடிஞ்சது, அவ்வளோதான். இவ்வளோ பேச வேண்டிய தேவை வராது. ஆனாலும் பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம், நாகரிகமாக பேசுவோம், கண்ணியமாக பேசுவோம், முதிர்ச்சியான அணுகுமுறையோடு இவர்களை எதிர்கொள்வோம். நமக்கு பதட்டப்பட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது, அதுக்கான அவசியமே கிடையாது. வரலாறு இல்லாதவன் தான் பதற்றப்பட வேண்டும். யார் வந்து ஆட்டை கலப்பா? நமக்கு தான் தெரியுமா, விவாதங்களில் பார்க்குறோமே. வலதுசாரிகள் ஒரு உத்தியை வைத்திருப்பார்கள், நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னிடம் ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பேப்பரை காட்டுவாங்க. நம்ம இந்த ஸ்கைப்பில் ஜாயின் பண்ணுறவங்க, இந்த ஓபியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பதட்டம் உண்டாயிரும். ஓ, ஏதோ வச்சிருக்காரு போல இருக்குது அப்படின்னு. ரொம்ப நாள் கழித்து தான் இதை கண்டுபிடிச்சோம். அது வெறும் A4 சீட், அங்கே குறிப்பு எழுத வச்சுருப்பாங்க. அந்த குறிப்பு எழுத ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க ஸ்டுடியோவில். அதை கையில் எடுத்து வச்சுட்டு என்னிடம் ஆதாரம் இருக்கிறது அப்படின்னா, என்னடா ஆதாரம்னு பார்த்தா கடைசியில் அது வெறும் A4 சீட்டு. அது மாதிரி இல்லை, நம்மள்கிட்ட உண்மையிலே ஆதாரம் இருக்குது, நம்மள்கிட்ட வரலாறு இருக்குது, கொட்டி கிடக்கிறது தகவல்கள். எதையும் வாதத்தால் முறியடிக்க முடியும், அறிவார்ந்த வாதத்தால் முறியடிக்க முடியும். அவ்வளவு இருக்கு. அப்புறம் ஏன் நம்ம பதற்றப்படணும்? எதுக்கு நம்ம வந்து வரம்பு மீறணும்? அவசியமே இல்லை. இவர்களை கண்ணியமாகவே எதிர்கொள்வோம். தனிப்பட்ட தாக்குதல் தேவையில்லை. வரலாற்று ரீதியான, தர்க்க ரீதியான தாக்குதல் எதிர்கொள்வோம். வரலாறு நம்பக்கம், பெரியார் பெரும் நெருப்பு தான் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடுவோம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100 ஆண்டு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.